வெல்கம் டு வானிதிஸ் கிச்சன். இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் ஒன்று பண்ணி காட்டுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். சாம்பார் சாதம் எல்லா குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் காரம் இருக்கிற மாதிரி பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு தேவையானது ஒரு அரைத்தண்டு வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு 3 பல், கடுகு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு, ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய். இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது ஃபைனலாக போடுறது. வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துப்போம். கடலைப்பருப்பு சேர்ந்துருச்சு. வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை 3ஐயும் சேர்த்து வதக்குவோம். பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம். வாழைத்தண்டு எப்போவுமே செய்யும்போது உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க. உப்பு சடனாக கூடுதல் ஆகிடும். இல்லை கொஞ்சம் போல் தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். உப்பு மறுபடியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இதில் மஞ்சள் பொடியெல்லாம் எதுவும் போடல, அப்படியே தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியது தான். தேங்காயோடு தான் நம்ம காரம் எல்லாமே சேர்த்து அரைக்க போகிறோம். வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் வச்சு அரைச்சி கரகரப்பாக அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாலாம் இல்லை. பொரியலுக்கு துருவல் எப்படி போடுறோம், தேங்காய் துருவல், அது மாதிரி தான். பச்சை மிளகாயும் சீரகமும் வச்சு அரைக்கணுன்றதுனால ஜாரில் போட்டேன். இல்லைன்னா தேங்காய் துருவி போட்டுட்ருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரத்துக்கு இதில் போட்டு அரைச்சிருக்கேன். அந்த ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான். பெரிய பச்சை மிளகாய் இருந்ததுனால நான் ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக வாழைத்தண்டு பொரியலை காட்டிலும் இந்த சீரகம் தேங்காயை சேர்த்து வச்சு அரைச்சி அதில் பொரியலில் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.